பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 14ஆம் தேதி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வி அகரம் அரசு உயர்நிலை பள்ளியில 2 மாணவர்களுக்கு இடையில சண்டை நடந்திருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய பிடி டீச்சர் கிட்ட சொல்றப்போ அவங்க படிக்கட்டுல இருந்து அந்த மாணவருடைய தலையில பெரம்பால திரும்ப அடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கான். சக மாணவர்கள் அவனுக்கு தண்ணி கொடுத்து கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வகுப்பறையில இருந்த ஆசிரியரும் என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ செங்கேணி ஆசிரியர் தலையில அந்த மாணவனை அடிச்சத மற்ற மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அந்த இடத்துல தனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மாணவன் மயங்கி விழுந்திருக்கான். அப்ப சக மாணவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தலைமை ஆசிரியர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கேயும் முடியாதுன்னு சொன்ன பிறகு பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜிப்மர் மருத்துவமனையில ஆசிரியர் அடிச்சதுல அந்த மாணவனுக்கு தலையில நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் மாணவனுடைய மண்டை ஓட்ட திறந்துதான் மருத்துவம் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை தற்போது ஆபத்தான நிலைமையில இருந்து மீண்டிருக்காரு. மார்ச் 14ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பிடி ஆசிரியரா இருக்கட்டும், வகுப்பாசிரியரா இருக்கட்டும், இல்லனா தலைமை ஆசிரியரா இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த சம்பவத்தை பத்தி காவல் நிலையத்துல முறையா புகார் கொடுக்கல. SC/ST ஆணையத்துக்கும் இது சம்பந்தமா எந்த தகவலும் தெரிவிக்கப்படல. ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு. பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமா எந்த தகவலோ அல்லது புகாரோ தெரிவிக்கப்படாம இருந்திருக்கு. இந்த சம்பவம் பத்தி முதன்மையான ஊடகங்கள் எதுவுமே பேசல அப்படின்னும் தொடர்ந்து பட்டியலின மாணவர்களுக்கு சக மாணவர்களாலையும் ஆசிரியர்களாலையும் இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துகளும் எழுந்துட்டு இருக்கு.